ஏற்பட்டிருக்க அந்த பிரச்சனை வந்து ஒரு முழுக்க முழுக்க நஸ்ரியா அவசரப்பட்டு அல்லது பிளான் பண்ணி இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் இதுக்கான காரணமாக இருந்திருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுது. என்ன குற்றம்னு சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த படத்தில் இனிக்கேன்னு ஒரு பாடல், அந்த பாடல் காட்சியில் நான் நடிக்கவே கிடையாது. இதில் முழுக்க டூப்பை வச்சு என்னோட கழுத்தை இது பண்ணிட்டு பாடி இன்னொருத்தங்களை வச்சு சீட் பண்ணி இனிக்கேங்கிற பாடலை டைரக்டர் ஷூட் பண்ணியிருக்காரு அப்படின்னு அது சொல்லுது. அப்படி பண்ண முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கு எனக்கு ஆதாரம் இருக்குது. என்னென்னா, ரசஸ்ன்னு ஒன்று இருக்கும். அது எப்படின்னா, இப்போ நான் டூப்பு வச்சு எடுக்கிறேன்ல, அதுதான் ரஸில் இருக்கும். இப்போ நான் அதை மாஃப் பண்ணி ஹீரோயினோட ஃபேஸ் மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும், அது போஸ்ட் ப்ரொடக்ஷனில் சிஜி பண்ண போகும்போது அங்கே தான் அது பண்ண முடியும். அப்போ ரஸில் வந்து ஒரிஜினல் நடித்தவங்க தான் ரசஸில் இருக்கும். நான் ரசஸில் அந்த பொண்ணு முழுக்க நடித்த ரசஸ் ஃபுட்டேஜ் இருக்குது. தேவைப்பட்டால் அதை நான் மீடியாவுக்கு கொடுக்குறேன். நான் அது என்ன அப்படி ஒன்றும் பண்ணவே முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாகிடும். அடுத்து வந்து என்னென்னா, அந்த பொண்ணு வந்து இந்த ட்ரெய்லரில் வர்ற ஒரே ஒரு காட்சி வந்து என்னுடைய அனுமதி இல்லாமல் எடுக்கப்பட்டிருக்கு. அது இந்த ஒரு க்ளோஸ்அப் ஷாட்ஸு அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் என்னென்னா, அந்த காட்சிக்கு கூட என்னென்னா, நான் ஃபஸ்ட் அந்த சீன் எடுத்துட்டேன். அந்த க்ளோஸ்அப் ஷாட் எடுத்துட்டு எடிட் பண்ணும்போது அந்த கண்டென்ட் போய் ரீச் ஆகலையே, ஒரு க்ளோஸ்அப் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. ஒரு டேரக்டராக நம்மளுடைய சீன் ரீச் ஆகும் தான் நம்ம எப்பயும் நினைப்போம். அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன், இல்லை நான் சரியா இங்கே ஒரு க்ளோஸ்அப் வேணும் அப்படின்னு. நான் சார் நான் இதுக்காக எங்கே சார் கேரளாலேருந்து வந்தேன், நீங்களே யாராவது எடுத்துங்க சார்னு சொன்னிச்சு. சரின்ட்டு அந்த க்ளோஸ்அப் எடுத்தாச்சு. அந்த பொண்ணு நான் சொல்லாமல் அந்த க்ளோஸ்அப் எடுத்திருந்தால் நான் எப்படி ட்ரெய்லரில் போடுவேன், அதை முதல்ல உணரணும். எப்படி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி, அதாவது இது இன்னொரு ஸ்டெண்டை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி 10 நாள் ஆகுது. ஏன் இந்த பொண்ணு 10 நாள் கழிச்சு முந்தின நாள் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்? எப்போ நீ 10 நாளைக்கு முன்னாடி 12 நாளைக்கு முடியும் ரிலீஸ் ஆன ட்ரெய்லரை ஏன் வந்து நீ கடைசி 3-4 நாள் இருக்கும்போது சொல்கிற? சரி ஓகே, அதே வச்சுக்கோ, நீ லேட்டாக பார்த்து இருப்பீங்க, வேலை இருந்திருக்கலாம், ஓகே விட்டுருவோம். அப்போது அந்த ஒரு காட்சி இந்த மாதிரி இருக்குது, நீ அனுமதியோடு தான் எடுத்தேன், சரி உன் அனுமதி இல்லாத மாதிரி இப்போ நீ சொல்கிற, நான் அப்படி கூட எடுத்துக்கிறேன். அப்படி எடுத்துக்கிட்டா கூட நீ என்ன பண்ணியிருக்கணும், இந்த விஷயத்தை இதை தூக்கணும் அப்படின்னு சொல்லி நடிகர் சங்கத்தில் புகார் கொடுத்தாச்சு. இப்போ நடிகர் சங்கம் கூப்பிட்டு என்ன கேட்க போது, அதை தூக்கிருங்கன்னா நான் தூக்க போகிறேன். முடிஞ்சதில்லை. இது ஏன் இவ்வளோ தான் அதோட மேட்ரு. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க வந்து அவங்களுக்கான உறுப்பினர்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணி எல்லா இப்போ டைரக்டர் யூனியன்னா அந்த உறுப்பினருக்கு எங்களுக்கான யூனியன் பார்த்துக்கோம், இப்போ நடிகர் சங்கம்னா அவங்க உறுப்பினர்களுக்கு அவங்க யூனியன் பார்த்துக்கோம், இப்படி தான் எல்லாமே பண்ணுவாங்க. அப்போ அந்த நடிகர் சங்கத்தில் நீ ஒரு புகார் கொடுத்துருக்கீங்கன்னா அவங்க கூப்பிட்டு என்னை விசாரிக்கிறது கூட டைம் கொடுக்காம நேராக போயிட்டு அவ்வளவு அர்ஜென்ட்டாக மீடியாவுக்கும் இது கமிஷனர்கிட்டையும் புகார் கொடுக்குற அளவுக்கு என்ன அவ்வளோ அவசரம், என்ன அவ்வளோ ஒரு பப்ளிசிட்டி, அப்படி என்ன ஒரு பப்ளிசிட்டி தேவைப்படுதுங்கிறது தான் என்னுடைய விஷயம். இதுக்கு முதல் நாள் தயாரிப்பாளர் ஃபோன் பண்ணி, உனக்கு அப்படி டவுட் இருந்தா நஸ்ரியா, நீ நாளைக்கு வா, நான் உனக்கு படம் போட்டு காட்டுறேன் அப்படின்னா அவங்க அப்பாக்கிட்டையும் அந்த பொண்ணுக்கிட்டையும் சொல்லி வர சொன்னா. சரி, அந்த பொண்ணு வருதுன்னு பார்த்தா நேராக பாட்டு பார்க்க வரும்போது தான் நேராக கம்மி. எனக்கு கடைசி வரை அந்த பொண்ணு நான் காலைல வரப்போது பாட்டு பார்க்க போகுதுன்னு சொல்லி நாங்கள் இதெல்லாம் இப்போ புக் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பொண்ணுக்கு படம் போட்டு காட்டுறதுக்காண்டி பேசிக்கிட்டு இருக்கோம். போர் ஃபிலிம்ஸில் போடலாமா, பிரசாத்தில் போடலாமான்னு பேசிகிட்டு இருக்க டைமில் அந்த பொண்ணு போகிற கொண்டு எனக்கு பெரிய ஷாக் ஆயிடுச்சு. என்னடா அது, நேற்று தானே அந்த பொண்ணு ப்ரொடியூசர் பேசினாரு, ஓகேன்னு சொன்னிச்சு, ஏன் அவ்வளோ அவசரமாக பண்ணுது? இந்த பொண்ணு தெரிஞ்சு பண்ணுதா தெரியாமல் பண்ணுதான்? ரொம்ப சின்ன பொண்ணு, ரொம்ப அது தெரிஞ்சாமல் தான் பண்ணுதுன்னு நினைக்கிறேன், அல்லது யார் சொல்லி கொடுத்து பண்ணுதான்னு எனக்கு புரியல. ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ், அது ரொம்ப க்யூட்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். ஒரு நல்ல நடிகர், நல்ல அழகான பொண்ணு, ரொம்ப நல்லா போனதான். எதுக்கு இந்த விஷயம்ன்றது மட்டும் தான் எனக்கு கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. எனக்கு அந்த பொண்ணை குறை சொல்லணும்லாம் எனக்கு தோணலை. இது ஏதோ அவசரப்பட்டு அந்த பொண்ணு பண்ணிடுச்சுன்னு தான் தோணுது. சரி பரவாயில்ல. இப்போ அடுத்து என்னென்னா, அதனால இந்த விஷயங்கள் வந்து இவ்வளவு வந்ததில் வந்து என்னென்னா, சில பேர் இது ஒரு மார்க்கெட்டு, இது நீ ஏதோ விளம்பர ட்ரெண்ட் அடிக்கிறாங்க, அப்படி ஒரு விஷயமே கிடையாது. இது ஏன் காரணம்னா, தனுஷ் சார் மாதிரி ஒரு பெரிய ஹீரோ வச்சுக்கிட்டு நாங்கள் இப்படி போய் சீப்பாக இறங்கெல்லாம் ஒரு விளம்பரம் தேடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு நல்ல பெரிய ஹீரோ கையில் இருக்கும்போது ஏன் எங்களுக்கு அது தேவையில்லாத விஷயம். இது அந்த மாதிரியான எண்ணத்துலையும் இது கிடையவே கிடையாது. இப்போ வந்து இந்த பிரச்சனை அப்படியே போயிட்டுருக்கு. இது என்ன முறைப்படி என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவேன். தேவைப்பட்டால் மீடியா நண்பர்களுக்கு எல்லாருடைய முன்னிலையிலையும் நஸ்ரியாவும் அதில் இருக்கணும். அந்த பாட்டை நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் இதில் டூப்பு பயன்படுத்தப்பட்டு நஸ்ரியா நிரூபிச்சிட்டா நான் என்ன சொன்னாலும் கட்டுப்படுறேன், சேலஞ்சா. தனுஷ் சார் வந்து ரொம்ப வருத்தப்பட்டார். ஒரு அழகான ஃபேமிலி படம் எடுத்திருக்கோம், எதுக்கு இப்படி இந்த பொண்ணு இப்படி கிரியேட் பண்ணி விட்டுருச்சு, செம மூட விட்டாருக்கேன் சார் அப்படின்னு சொன்னார். எங்கள் ஒட்டுமொத்த டீமே அப்படி தான் இருக்கும். ஏன்னா ஒரு அழகான ஃபேமிலி படம். இதுக்கு வந்து யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. யூ சர்டிஃபிகேட் குடும்ப படத்துக்கு தான் கொடுப்பாங்க. இதை என்ன முறைப்படி பண்ணணுமோ பண்ணி இல்லை. அது என்னன்னா நிறைய தகவல்கள் வருது. இப்போ என்ன, நம்ம வந்து நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாதுனால நான் வந்து அரசியல் கும்பலத்தை மிரட்டலாம் வருது. நம்ம எதை நம்புறது எதை நம்பக்கூடாதுன்னு கூட தெரியல நம்மளுக்கு. எது நியூஸ் கரெக்டு எது நியூஸ் இல்லை. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபேஸ்புக்லேயே கிடையாது, ஆனால் என் பேரில் ஃபேஸ்புக்கில் ஒர்க் பண்ணுறாங்க. என்னத்தை சொல்கிறேன்னே தெரியல. ஒரே ஒரு ஷாட்டு, ஒரே ஒரு க்ளோஸ்அப், அதை தேவைப்பட்டால் தூக்கி போட்டு போயிடுவேன் நான். அது தேவையில்லை. இதுக்கு ஏன் இவ்வளோ பெரிய ஹைப்பு பிரச்சனை? ஆனால் அதுக்காக ஒரு பாடலையே நான் நடிக்கணும்னு சொன்னது வந்து ரொம்ப தப்பான கேள்வி. நான் நிரூபிக்க தயாராக இருக்கேன். ஃபுட்டேஜ் என்கிட்ட இருக்குது. என்கிட்ட வந்து நேராக சொல்லட்டும் இந்த நஸ்ரியா. இந்த அத்தனை மீடியா மட்டும் ஒரு ஷாட் கண்டுபிடிச்சு டெக்னிக்கலில் எவ்வளோ பெரிய வல்லுநர்களாக இருக்காங்க, அத்தனை பெரிய ஆளையும் கூப்பிட்டு இது மாஃப்னு ஒரு தடவை அந்த பொண்ணு ப்ரூவ் பண்ணிச்சுன்னா நான் என்ன வேணாலும் பண்ணுறேன்.